தமிழ்நாட்டில் நாளை முதல் 3 நாட்களுக்கு 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டின் நிதி உரிமையை அண்ணாமலை பெற்றுத்தர முடியுமா என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சவால். நிதி விவகாரத்தில் பிரச்சனையை அண்ணாமலை திசை திருப்ப பார்ப்பதாகவும் குற்றச்சாட்டு. ஆன்லைன் கேம் விளையாட முடியாத விரக்தியில் வீட்டை விட்டு வெளியேறிய 16 வயதான சிறுவன். பழுதான செல்போனை விற்று 2000 கிலோமீட்டர் பயணித்த சிறுவனை போலீசார் மீட்டனர். அக்கா பையன் ஓம் பிரகாஷ் இங்கே வந்த ஒரு மாதம் நம்ம ஃபேமிலி கூட அவங்க ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடிட்டு இருப்போம். அவங்க செல்லு ரிப்பேர் ஆச்சுன்னா சரி பண்ண முடியல. அவங்க காலையில் 5 மணிக்கு கோச்சிட்டு இங்கே அவங்க யூபி பனாரஸ் போயிட்டான். அவங்க சாமி பார்க்குற பிரேமானந்தி மகாராஜ் அங்கே பார்க்குறக்கே போயிட்டான். அப்புறம் அங்கேயும் நம்ம தொழில் கூட்டு வந்து அங்கே ஃபோன் வந்தா ஆசிரமும் நம்ம கூட ஃபோன் வந்தா அப்புறம் நம்ம மாமா போய் அங்கே ராஜஸ்தான் கூட்டு வந்து மறுபடியும் கூட்டு வந்தேன். தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமி விளக்க மனு தாக்கல். உட்கட்சி விவகாரங்களில் தலையிட தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்று விளக்கம். பல்லடம் மூவர் கொலை வழக்கில் செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொள்ளச் சொல்லி பழங்குடியின மக்களை மிரட்டுவதற்கு பெயர்தான் திராவிட மாடலா? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவை தொடர்ந்து 6 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட பர்வேஸ் வர்மா துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.